இது இனிமா பாக்ஸ். ஓகேவா? இதில் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இந்த பைப் என்ன பண்ணணும்னா ஒரு சைடு இது வந்து நாபு மாதிரி இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு சைடு போட்டோம். நம்ம பாத்ரூமில் வந்துட்டு ஒரு 3 ஃபீட் ஹைட்டில், எவ்வளோ பாத்ரூம் 3 ஃபீட் ஹைட்டில் எதனா ஒரு நைல்ஸ் இல்லைன்னா ஒரு கிளாம்ப் எதுனா மாதிரி சின்ன ஆணி மாட்டுற மாதிரி. இப்போ இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹோல்ஸில் வந்து மாட்டுறோம். இப்படி மாட்டிட்டு 3 ஃபீட் ஹைட்டில் வந்துட்டு இப்படி வச்சுருக்கோம். பட் 3 ஃபீட் ஹைட்டில் தான் அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம 3 ஃபீட் ஹைட்டில் வச்சுட்டோம்னா இந்த தண்ணியை ஊற்றினா ஆட்டோமேட்டிக் கீழே வரும். இதுதான் சப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ 3 ஃபீட் ஹைட்டில் மாட்டியாச்சு. இது ஆன் அண்ட் ஆஃப். இப்படி திருப்பினா ஆஃப் ஆகும், சைட் பண்ணும் ஆன் ஆகும். இது வந்து பெரிய யூஸ் பண்ணுறது இது நாப்பு. ஓகே, இது வந்து சின்னது வந்து நாப்பு வந்து சின்னது ஏதாவது குழந்தைங்க என்ன பிரச்சனைனா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக இது ஆளுங்க யூஸ் பண்ணுறது இது. ஓகேவா? இப்போ இப்படி யூஸ் பண்ணணும்னு பாருங்கள். இப்படி எடுத்து போட்டுக்கினீங்க. இப்போ இதில் வந்து டைட் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான் மேட்ரு. இப்போ 3 ஃபீட் ஹைட்டில் வந்து லாக் பண்ணியிருக்கிறீங்க. இது எப்படி யூஸ் பண்ணோம்? இப்போ ஆஃப் வச்சுருக்கிறேன். ஆஃப் பண்ண தண்ணி அதில் ஸ்டக் ஆகும், அப்படி நிற்கும். ஓகேவா? இப்போ காலையில் நார்மலாக வந்துட்டு பாத்ரூம் போகிறீங்க, பாத்ரூம் போயிட்டு ஆகிட்டு பிறகு இப்போ இது யூஸ் பண்ண போகிறீங்க. எப்படி யூஸ் பண்ணி பாத்ரூம் போயிட்டு ஆகிடுச்சு, திரும்பி இதெல்லாம் பண்ணணும். நம்ம வந்து சுத்தமான தண்ணி அப்படின்னா என்ன? சுத்தமான தண்ணினா பிஸ்லரி வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வீட்டில் குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தண்ணி வந்து இது ஊற்றிட்டு இதில் வந்துட்டு மாட்டிடுவோம். மாட்டிட்டு இந்த மூடி இருக்குது கேப், இதில் போட்டுட்டு நீங்கள் வந்து மேலே மாட்டிடலாம். ஓகேவா? மாட்டியாச்சு. மாட்டிட்டு 3 ஃபீட் ஹைட்டில் இருக்குது இப்போ கேனு. இப்போ இது கீழே இருக்குது. இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்துட்டு இந்த நாசி இருக்கு இல்லையா, இதில் வந்து தேங்காய் வந்து லைட்டாக தடவிடணும். தடவிட்டு இதில் வந்து தண்ணி போட்டுருக்குறோம். தடவி போட்டு நம்ம பாத்ரூம் போகிறது ஆசன வாய், பாத்ரூம் போகிறல அந்த இடத்துல ஆசன வாயை அந்த ஹோல்ஸ் மூலிமா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மெது அமுத்திட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக் உள்ளே போயிடும். இப்போ ஆசன வாயில் இது போட்டாச்சு. போட்ட பிறகு ஜஸ்ட்டு இப்போ இந்த 3 ஃபீட் ஹைட்டில் வந்து 3 ஃபீட் ஹைட்டில் இருக்கு. ஆசன வாய் போட்டிங்கன்னா பாடி லைட்டாக பாடி ஃப்ரீயாக விடணும். விட சொல்ல என்ன ஆகும், தண்ணி ஏறும். வயிற்று மூலமாக அப்படியே கொஞ்சமாக தண்ணி உள்ளே போகும். இப்படி இருக்கும் பாடி. இப்படி இருந்தீங்கன்னா அப்படியே வந்து தண்ணி போயினே இருக்கும். போக இந்த மார்க் டவுன் ஆகினே இருக்கும். இந்த மார்க் இருக்கு இல்லையா, இது டவுன் ஆகினே இருக்கும். குறிப்பிட்ட மார்க் வந்து டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபுல் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆசன வாயில் அந்த பின்னு எடுத்துடணும். எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும், இப்போ வயிறு இருக்கு இல்லையா, இந்த வயிறு தான் இப்போ வந்து ஆசன வாயில் எடுத்துட்டு பிறகு ஆசன வாய் டைட் பண்ணிக்கணும். பாத்ரூம் போய்ட்டு டைட் பண்ணிட்டு வயிறு வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். வயிறுக்கு வலி வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு அனுபவிக்கிறவங்க வந்து வலி வரும், வெளியே தெரியும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இது பாரு ஆசனம் டைட் பண்ணி என்ன பண்ணணும். இந்த மாதிரி பண்ணத்துக்குள்ள உன்னுடைய ஆசன வயிறு ஃபாஸ்ட்டாக வந்து பாத்ரூம் போகணும்னு சொல்லுவோம். ஏன் ஆகிட்டு பாத்ரூமில் தான் பண்ணணும். இமீடியட் பாத்ரூம் உட்காந்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி கறி வச்சுன்னு வரும். உட்காந்து இது க்ளீன் பண்ணிடணும். சரியா? இது ஒரு செட்டிங் ஆகிட்டு இருக்குது. ரெண்டாவது செட்டிங், இப்போது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் யூஸ் பண்ணால் பாதி தண்ணி யூஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்துட்டு ஃபுல்லு தண்ணி யூஸ் பண்ணணும். 1 லிட்டர் ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்துட்டு 1/2 லிட்டர் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி 3 டைம் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி வயிற்று க்ளீன் பண்ணி எடுக்கணும். இப்போ இதில் என்னென்ன நம்ம யூஸ் பண்ணணும், என்னென்ன ஐட்டம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு வந்துட்டு நார்மலான தண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு வந்துட்டு உப்பு தண்ணி யூஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு வந்து எலுமிச்சம்பழம் அந்த ஜூஸ் போட்டு அந்த ஜூஸ் மூலிமா வந்து எலுமிச்சம்பழம் மூலிமா எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு வேப்ப இலை யூஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு மாங்காய் இலை யூஸ் பண்ணணும்.
அர்த்தாச்சா? இப்போது ஒரு நாளைக்கு வந்துட்டு நீங்கள் எதுவுமே போடாத எம்டியாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தொந்தரவு கிடையாது. இப்போ இந்த மாதிரி மாற்றி 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 யூஸ் பண்ணிடணும். இது குறிப்பிட்ட டைம் ஆகிட்ட பிறகு மஞ்சள் தூளும் உப்பு ப்ளஸ்ஸு வேப்பிலை இந்த 3 ஐட்டமும் போட்டு ஒரு நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மஞ்சள் தூள், கல் உப்பு, வேப்பிலை 3 ஐட்டம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நைஸாக மிக்ஸில் அடிச்சிடணும். எதுவுமே எந்த இலையும் போட்டால் நைஸாக மிக்ஸில் அடிச்சுட்டு அந்த சாரத்தை பேஞ்சிருந்தால் அப்படியே யூஸ் பண்ணணும். ஓகேவா? உள்ளே போய்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி கேஸ்லாம் வெளியே எடுத்துரும். இது வந்து சுபபேதி, இது வந்து இனிமா சிஸ்டம். ஓகேவா? இது வந்து நம்ம எடுக்குனாவும் வயிறுலாம் ஃபுல்லாக கம்மியாகினே வரும். இது வந்துட்டு கண்டினியூவாக நீங்கள் எடுத்திங்கன்னா 30 நாள் எடுக்கணும். 30 நாள் ஹைட்டு பிறகு திரும்பி வந்துட்டு ஒரு மினிமம் வந்து ஒரு 2 வாரம் விட்டுருணும். கேப்பு 2 வாரம் விட்டுட்டு பிறகு திரும்பி ஒரு 4 வாரம், வாரத்தில் 2 நாள், வாரத்தில் 2 நாள் அப்படி எடுத்துன்னு வரணும். ஹைட்டு பிறகு திரும்பி கண்டினியூ அடிக்கணும் 30 நாள். இந்த மாதிரி 3 ட்ரிப் அடிக்கணும். 3 ட்ரிப் அடிச்சிட்டோம்னா அப்போ நீங்கள் போதுமான ட்ரிப்பு போதும். அப்போ நெக்ஸ்ட்டு வந்து தேவையான மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதோட சப்ஜெக்ட் வந்துட்டு இனிமா சிஸ்டம். ஓகேங்களா? இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது நேச்சுரலாக. இது வந்து ஹாஸ்பிட்டல் சோப்பு தண்ணி, ஷாம்பு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி கொடுப்போம். அதெல்லாம் தேவை கிடையாது. நம்ம நேச்சுரலாகவே நம்ம போகும். ஓகேவா? இது மாதிரி எடுத்துன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இது இனிமா சிஸ்டம். பார்த்துக்கிங்களா? இப்போ நம்ம மூட்டை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்க, சின்ன ஹோல்ஸ் மாதிரி தருது இல்லையா? இதில் வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு இப்படி எடுத்தால் தண்ணி இதில் வரும் வெளியே. இதுதான் சப்ஜெக்ட். இப்போ என்ன பண்ண யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ குடிக்கிற தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கணும். ஒரு மினிமம் ஒரு 1 லிட்டர் தண்ணி எடுத்துங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போடுங்க. லைட்டாக கொதிக்க வச்சுங்க. கொதிக்க வச்சு மீடியம் அந்த தாச்சி வேணும். லைட்டாக கொதிக்க வச்சு வடிகட்டிங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த தண்ணி உப்பு கலந்த லைட்டான ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறீங்க. இப்போ பாருங்க, இந்த தலை இந்த மூக்கில் போட சொல்லுவோம். இந்த தலை அப்படியே சாய்ச்சிக்கணும். தலை வந்து சைட் இருக்கணும். இப்படிங்கிற தலை சைட்டாக. இப்போ இந்த மூக்கில் வந்துட்டு நம்ம தண்ணி செலுத்த போகிறோம். அதனால் இந்த கேனை ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிறோம். மூக்கில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ட்ரைனிங் எடுக்கணும்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டுக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கிட்டு இந்த தண்ணி என்ன பண்ண போகிறோம், இது பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக வச்சுக்கின்னு இந்த மூக்கொழியாக மேலே இருக்கிற மூக்கொழியாக வந்துட்டு இப்போ நம்ம போட சொல்ல இப்படி போட்டோம்னா தண்ணி என்ன ஆகும், இப்படி உள்ளே போயிட்டு திரும்பி ரிவர்ஸ் வந்து வெளியே வரும். ஓகேங்களா? இப்போ இது போட போகிறோம். இது பாருங்கள், இப்போ தண்ணி உள்ளே போயிட்டு வெளியே வரணும்னா நம்ம காற்று வெளியே விடணும். அப்போ தான் தண்ணி உள்ளே போயிட்டு வெளியே வரும். எதுவுமே விடாதுன்னா தலைக்கு ஏறிடும். ரொம்ப பிரச்சனை கொடுக்கும். அப்படி பண்ணக்கூடாது. அப்போ இப்படி பண்ணணும் பாருங்கள். இது வந்து இப்படி டச் பண்ணி அப்போது காற்று வெளியே எடுக்க சொல்லோ இந்த தண்ணி செலுத்த சொல்லோ உள்ளே போயிட்டு வெளியே வரும். ஓகேவா? இப்போ சும்மா ட்ரைனிங் எடுக்கிறீங்க. இப்போ தண்ணி போயிட்டு வெளியே வரும். இந்த பக்கம் வரும், கரெக்டாக தெரியும் உனக்கு. இப்போ வந்துச்சு. இப்போ ட்ரைனிங் ஆகிடுச்சு உங்களுக்கு. அப்போ தண்ணி இது ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஃபுல்லாக போகிற வரைக்கும் ஒன்றும் போய் ரிட்டர்ன் வந்து நேரம் கம்மி தண்ணிக்கு வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு குறிப்பிட்ட தண்ணியை ஊற்றிட்டு 2 தடவை பண்ணணும். இந்த மாதிரி ஆயிட்டு பிறகு இந்த சைடு பிடிச்சிங்களா, இந்த தண்ணி போய்ட்டு வந்துச்சு. இப்போ இந்த பக்கம் சைடு மூக்கு கெட்டியாக பிடிச்சிங்கன்னு அது மாதிரி லைட்டாக நீங்கள் அந்த பயிற்சி கொடுத்தீங்கன்னா உள்ளே இருக்கிற சளிகளெல்லாம் வந்து கம்மிட்டு கீழே வந்துடும். ஓகேங்களா? இந்த மூக்கு ஃப்ரீ ஆகிடும். இப்போது ஆப்போசிட்டில் பண்ணி இப்படி பார்த்துக்கு ஜஸ்ட்டு சைட்டு தான் தலை ஒன்றும் இல்லை. இப்படி பார்த்துட்டு அதே மாதிரி தண்ணி மெதுவாக போக தப்புன்னு விட்ட கூடாது. மெதுவாக போகணும். அப்படியே போய் தண்ணி ரிசல் வரணும். தண்ணி வரணும். இந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி இதுக்கு 2 செக், இதில் வந்து 2 ஜாடி விடுங்க. சரிங்களா? இது போயிட்டு அதேமாதிரி மூக்கை நல்லா சிந்திட்டு நல்லா ஃப்ரீ பண்ணோம். மூக்கு பண்ணதுமே வந்துட்டு ஃபுல்லாக இன்னும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக அப்படி மூக்கு ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பயிற்சி கொடுக்கணும். சரிங்களா? இது கொடுக்கறதுனால என்ன ஆகும், உங்கள் உள்ள நுரையீரல் வந்து சுத்தமாகும். சரிங்களா? நுரையீரல் சுத்தமானால் எல்லாம் உங்களுக்கு வேறு பார்ட்ஸெல்லாம் வந்து கரெக்டாக உங்களுக்கு பாதுகாப்பு பண்ணி உங்களுக்கு வந்து வழி நடத்தும். இதை வந்து கரெக்டாக நம்ம பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ
இது கப்பு, ஐ கப், இது பேர் வந்து ஐ கப்பு. ஜஸ்ட் இது என்ன பண்ண போகிறோம், நம்ம கண்ணை க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம கண்ணை எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அது வந்து பார்க்கலாம். இப்போ இதில் க்ளீன் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணணும் இருக்குது அதுன்னு பார்க்குறோம் இல்லையா. இப்போ ஜஸ்ட்டு காவேரி தண்ணி எடுக்கக்கூடாது, இதுக்கு தண்ணி யூஸ் பண்ணுறது காவேரி தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, போர் தண்ணி தான் யூஸ் பண்ணணும். பூமியில் போர் போட்டு தண்ணி எடுக்கிறாங்கல்ல அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணணும். இதில் வந்துட்டு அந்த தண்ணி மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் புதினா இலை கொஞ்சம் போட்டு வச்சிடணும். லைட்லாம் எல்லாம் ஊறிடும். அந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கணும். அந்த தண்ணி எடுத்து என்ன பண்ண போகிறீங்க, இப்போ அந்த கப்பில் தண்ணி ஊற்றிட்டீங்க, எடுத்துக்கிறீங்க. ஜஸ்ட்டு கீழே பாருங்கள், கீழே பார்த்துட்டு இந்த தண்ணியில் அப்படியே வந்து இப்போ கண் ஓப்பன் பண்ணணும். இந்த கண் மூடக்கூடாது, ஓப்பன் பண்ணணும். இப்போ தண்ணி ஃபுல்லாக இருக்குது, கண்ணு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இவன் வச்சுட்டு மேலே பார்க்கணும். இப்போ மேலே பார்த்ததுமே அந்த கண்ணு லெஃப்ட் ரைட்டு அப் அண்ட் டவுன் ரொட்டேஷன், திரும்ப ரொட்டேஷன் பண்ணி அந்த தண்ணி கீழே ஊற்றணும், திரும்ப வரும். சரிங்களா? இது மாதிரி பண்ணிவிட்டு 3 தடவை பண்ணிவிட்டு 4ஆவது வந்து அப்படியே கீழே வச்சு ஃபுல்லாக கீழே பார்க்கணும். தண்ணி அப்படியே வச்சு அப்படியே ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், திரும்ப ரொட்டேஷன் பண்ணணும். இந்த மாதிரி 2 கண்ணுமே கொடுக்கணும். லெஃப்ட் ரைட் 2 கண்ணு கொடுக்க சொல்லுவோம். இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம வந்து உஷ்ணம் பாடி வந்து உஷ்ணம் ஏறாது. நம்ம உஷ்ணம் கண்ணு மூலியம் வந்துட்டு ஃபுல்லாக வெளியே எடுத்துடும். கண்ணு நல்லா சூப்பராக பளிச்சுன்னு தெரியும், தூர பார்வை கிட்ட பார்வை நல்லா தெரியும். 2வது வந்து சிஸ்டம் வந்து நம்மளுடைய ஜீரணம் சக்தி வந்து நம்ம நல்லா ஜீரணம் வந்து மண்ணில் வந்து சுத்தப்படுத்தும். இந்த மாதிரி சுத்தப்படுத்தினால சாப்பிட்ற பொருள் ஜீரணமாகும் நல்லா சீக்கிரமாக. இந்த மாதிரி நம்ம ஐ கப் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப நம்ம பலன் கிடைக்கும். இது ரொம்ப உஷாராக பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா இதுதான் பெஸ்ட்டு. சரிங்களா? ஏன்னா டவுட் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிக்கலாம்.